ஹாய் கேலக்ஸி ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் டாஸ்க்லேயே ஸ்டேட் ஆஃப் நெர்டஸ் டாஸ்க். சரிங்களா? அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு யூடியூப் வீடியோ பார்ப்போம், அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்போம். பட் இந்த டாஸ்க்குக்கெல்லாம் நம்ம வந்து அதில் ஸ்டேட் ஆஃப் நெர்டஸ் அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சு தான் நம்ம வீடியோவே பார்க்கணும். அதோட தான் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ எல்லா யூடியூப் டாஸ்க்லேயும் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்து தான் நம்ம அதை பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஸ்டேட் ஆஃப் நெர்டஸ் டாஸ்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த டாஸ்க்குமே நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்ச் கீவேர்டு டாஸ்க் அப்படின்னு தான் நேம் போட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் நெர்டஸ் டாஸ்க்லேயும் 84, 70 பாயிண்டில் இருக்கிறது எல்லாமே இந்த ஸ்டேட் ஆஃப் நெர்டஸில் இருக்கும். அதுக்கு கம்மியாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து நார்மலாக வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த சர்ச் கீவேர்டு அந்த ஏர்ன் 84 இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டாஸ்க்கு கொடுங்க. ஸ்டார்ட் டாஸ்க் கொடுக்கவே உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக வரும். ஸோ எல்லா டாஸ்க்லையுமே அதோட இன்ஸ்ட்ரக்ஷனை கிளியராக பாருங்கள். கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸ்டேட் ஆஃப் நெர்டஸ் போட்டிருக்கேன் நான். ஸோ இப்போ அந்த சர்ச் கீவேர்டு, அந்த கீவேர்டை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கீழே ஸ்டேட் ஆஃப் நெர்டஸ் போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே ப்ரூஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து உங்களோட யூடியூப்பில் ஸ்டேட் ஆஃப் நெர்டஸ் டீட்டெயில்ஸோட தான் இதை வாட்ச் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ மற்ற சர்ச் கீவேர்டில் நீங்கள் வந்து சர்ச் கீவேர்டு என்ன தமிழ்னு பார்க்கணும், அது மட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ கரெக்டாக ஒவ்வொரு யூடியூப் டாஸ்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இதில் ஸ்டேட் ஆஃப் நெர்டஸ் பார்க்கணும்னு சொல்லி போட்டிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேட் ஆஃப் நெர்டஸாக கிளிக் பண்ணி வச்சா நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து தம்ப்லைன் இமேஜ் வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். கீவேர்டு வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு தம்ப்லைன் இமேஜ் கொடுத்துருக்கான். ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இமேஜில் உள்ள வீடியோ இப்போ நீங்கள் டேரெக்டாக நீங்களே யூடியூப் போய்க்கோங்க. சரிங்களா? ஸோ அது எதுவும் டேரெக்டாக லிங்க் கொடுக்க மாட்டாங்க சர்ச் கீவேர்டில். ஸோ டேரெக்டாக நீங்கள் யூடியூப் போய்ட்டு அந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் வந்து அந்த காப்பி பண்ண கீவேர்டை பேஸ்ட் பண்ணணும். சரியா? இப்போது உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனில் காப்பி பண்ணிங்க இல்லையா ஒரு கீவேர்டு, அதை வந்து இங்கே யூடியூப்போட சர்ச் பாக்ஸில் நீங்கள் வந்து பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து பேஸ்ட் ஆயிரும். ப்ளஸ் அது ரிலேட்டடான வீடியோஸ் வரும். அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்தாலும் நீங்கள் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன தம்ப்லைன் இமேஜ் கொடுத்துருக்கானோ அந்த இமேஜ் தான் நீங்கள் வீடியோ பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்டேட் ஆஃப் நெர்டஸ் எப்படி கிளிக் பண்ணி பார்க்கணும்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து அந்த வீடியோவில் உள்ள பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் இருக்கும். அந்த செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே மோர் ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் ஆப்ஷனில் ஸ்டேட் ஆஃப் நெர்டஸ். சரிங்களா? அந்த மோர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் நெர்டஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் லைட்டாக டிக் பண்ணாலே போதும், உங்கள் வீடியோட ஸ்க்ரீனில் அந்த கோடிங் வந்து ஓடிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இந்த கோடிங்லேயே விட்டு நீங்கள் வந்து வீடியோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எத்தனை நிமிஷம் பார்க்க சொல்லியிருக்கிறானோ அந்த நிமிஷம் பார்க்கணும். ப்ளஸ் இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து செகண்ட் லைன் பாருங்கள், டிராஃபிட் ஃப்ரேம்ஸ் இருக்குது. ப்ளே ஆக உங்களுக்கு அந்த கோடிங் வந்து கூட்டிகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி கவுண்டிங் கூட்டிகிட்டே போகணும். சரிங்களா? ஸோ அந்த கோடிங் முடிஞ்சு நீங்கள் எத்தனை நிமிஷம் அங்கே சொல்லியிருக்கிற நிமிஷம் பார்த்துருக்கீங்களோ பார்த்து முடிச்சுட்டு இதே சேம் இந்த கோடிங்கோடு சேர்த்து நீங்கள் வந்து இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ இப்போ வீடியோ பார்த்தாச்சு, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக உங்களோட டைம் பால் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் போய்க்கோங்க. அங்கே போய்ட்டு அப்லோட் இமேஜ். சரியா? ஸோ அப்லோட் இமேஜில் நீங்கள் அங்கே எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த டாஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ மோர் வீடியோஸ்க்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.